அவர்கள் தங்கள் பாவங்களை என் தலையில் வைக்கட்டும் என்று பொறுத்து கொண்டிருந்தார். சரி, இது எப்படி அவர் தலைக்கு வந்தது என்றால், அவர்கள் சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவினிடத்தில் கத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வார்த்தையினால் ஒப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மனிதனுடைய இந்த பாவம் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று ஒப்புக்கொண்டு வார்த்தை கொடுத்தார்கள். அதன் மூலம் கர்த்தருடைய இரத்த பழியை இவர்கள் சுமந்ததினால்தான் 2000 வருடங்களாக நியாய தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அவருடைய பாவ நிவாரணத்தையும் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மனிதர்களாகிய யூதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகையை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் முறைமைகள் எப்படி ஒரு பலி செலுத்தப்பட்டதோ அதே போல ஆட்டுக்குட்டியை லேவியராகம காலத்தில் செலுத்தப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவை மரணத்தில் எல்லா முறைமைகளையும், பஸ்கா பண்டிகையின் முறைமைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அதை குறித்து ஒப்பிட்டு நாம் அதை தெரிந்து கொள்ள போகிறோம். பஸ்கா பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே, ஆபிப் மாதம் 10ஆம் தேதியிலேயே அதற்கு பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆடை தெரிந்து கொள்வார்கள், செலக்ட் பண்ணுவார்கள். அதில் கூன், குருடு இது போன்ற எந்தவித குறைபாடுகளும், கரை திரைகள், புள்ளிகள் இருக்கக்கூடாது, சரீரத்தில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தருக்கு பரிசுத்த பஸ்கா பலியாக கொடுப்பார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அதை தெரிந்து கொள்ளும் நாள், பலிக்குரிய மிருகத்தை தெரிந்து கொள்ளும் நாள் ஆபிப் மாதம் 10ஆம் நாளாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் அதை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்த என்று செலக்ட் பண்ணி வைத்து விடுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஆபிப் மாதம் 14ஆம் நாள் அந்தி சாயும் நேரத்தில், மாலை நேரத்தில் அந்த பலியை அவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் அந்த பலியை வெட்டி இரத்தம் சிந்தி பலி கொடுப்பார்கள். இதே போல கர்த்தருடைய யூதாஸ் போய் பரிசேயரோடும் சதிசேயரோடும் பேசி கர்த்தரை அவர்களிடத்தில் காட்டி கொடுக்கும்படியாக பேசி வந்தான். முன் குறிக்கப்பட்டபடியே, செலக்ட் பண்ணபடியே பஸ்கா பண்டிகையின் அதே போல ஆபிப் மாதம் 14ஆம் தேதி மாலை அந்தி சாயும் நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை விட்டார். இது இரண்டும் ஒரே மாதிரியாக நடந்தது. அடுத்ததாக அந்த பலியிடும் அந்த மிருகத்தின் தோலை உரிப்பார்கள். ஆட்டுக்குட்டின் குற்ற நிவாரண பலியின் தோலை உரித்து அதை ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை எடுத்து அந்த ரோம போர் சேவகர்கள் 4ஆக பிரித்து நறுக்கி அதை எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய அங்கி ஒரே பின்னலாக இருந்ததினால் அதை பிரிக்காமல் அதை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். இது லேவியராகம காலத்தில் ஆட்டுக்குட்டியின் தோலையும் இப்படியாக அவர்கள் செய்வது வழக்கம். அது அப்படியே நிறைவேறிற்று. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பங்கிட்ட அந்த நிகழ்வானது எப்படி குற்ற நிவாரண பலியின் தோல் ஆசாரியர்களை சேருகிறதோ அதுபோல கர்த்தருடைய வஸ்திரம் அந்நியர்களாகிய ரோம் அங்கிருந்த போர் சேவகர்களை சேர்ந்தது. இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய நீதியை குறிக்கிறது. அவருடைய வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியை நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அவர் வஸ்திரத்தை கொடுக்கும் போதுதான் அவருடைய நீதி நிறைவேறல்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. அவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்து கொண்டுதான் நாம் நித்திய ஜீவனுக்குள் நுழைய முடியும்.
நமக்கென்று நீதி இல்லை. ஆதாமும் ஏவாளும் அதை இழந்து விட்டார்கள். அவர்கள் பரிசுத்த மகிமையை இழந்து விட்டார்கள், ஆதியிலே பாவம் செய்து. அதனால் இப்பொழுது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிதான் அவருடைய வஸ்திரமாகிய நீதி. அதை நாம் தரித்து கொண்டுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். நித்திய ஜீவனையும் நாம் சென்று அடைகிறோம். நம்முடைய பாவ மன்னிப்பு இதிலிருந்து தான் கிடைக்கிறது. இதற்கு அடையாளமாக தான் சிலுவை மரணத்தின் போது கர்த்தருடைய வஸ்திரத்தை இவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு எடுத்துக் கொள்கிறார்கள், அங்கேயும் சேர்த்து. இப்படி கர்த்தருடைய கட்டளைகளும் அவருடைய திட்டங்களும் ஒன்றும் மாறாமல் ஒவ்வொரு காரியத்திலேயும் நிறைவேறுகிறது. இன்னொரு காரியத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது, சாதாரணமாக ஒரு பலி கொடுக்கப்படும் போது அதன் தலையில் அதை பலி கொடுக்கிறவர்கள் அந்த மிருகத்தின் தலையில் கைகளை வைக்க வேண்டும். லேவியராகம புஸ்தகத்தில் முதல் 6 அதிகாரங்களில் பலி செலுத்தும் முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில். அங்கு பார்க்கும்போது நாம் ஒரு இஸ்ரவேல் புத்திரர் ஒருவர் பலி கொடுக்க வந்தால் அந்த பலிக்குரிய ஆட்டை கொண்டு வந்து அதன் தலையின் மேல் கை வைப்பார். பின்பு அந்த ஆட்டை வெட்டுவார்கள். அதன் பின்பு அந்த இரத்தம் தெளிக்கப்படும், பலி கொடுக்கப்படும். அந்த தலையின் அந்த மிருகத்தின் தலையில் கை வைப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால், என் பாவங்களை உன்மேல் சுமத்துகிறேன் என்பது பொருளாகிறது. இந்த பொருளினால்தான் மனிதனுடைய பாவம் அந்த மிருகத்திற்குள் சென்று, அதாவது மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்தந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்குள் நுழைந்திருக்கும். உதாரணத்திற்கு, பொய் பேசுகிறவனாகவும் திருடனாகவும் இருக்கிறான் ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள் பொய்யின் ஆவியும் திருட்டின் ஆவியும் இருக்கும். இந்த ஆவிகள் அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவன் ஒரு ஆட்டை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் பாவ நிவாரண பலியாக செலுத்த வந்தால், அவன் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் தலையில் கை வைக்கும் போது இந்த மனிதனுக்குள் இருந்த அந்த திருட்டின் ஆவியும் பொய்யின் ஆவியையும், இன்னும் எத்தனை பல ஆவிகள் இருந்தாலும் அவைகள் அந்த மிருகத்திற்குள் செல்லும். அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது, அந்த மிருகம் கொல்லப்படும் போது அந்த மிருகத்தின் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மிருகங்களின் ஆத்துமாவும் பாதாளத்துக்கு செல்லும் என்று. அதனால்தான் மிருகத்தை பலி கொடுக்கிறோம். அப்படி மிருகத்தின் மூலமாக அந்த ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் போது அந்த ஆத்துமாவில் வசிக்கிற பொல்லாத ஆவிகளும் பாதாளத்துக்குள் செல்லுகிறது. இப்படி கர்த்தர் அந்த மனிதனுக்கு விடுதலையை தருகிறார். ஒரு மிருகம் பலியிடுவது என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் போல, பஸ்ஸில் ஏறி நாம் பயணம் செய்வது போல, பொல்லாத ஆவிகள் பயணம் செய்கிற ஒரு வெஹிக்கிள் போல மனிதர்களும் மிருகங்களும் இருக்கிறது. நம்மிடத்தில் உள்ளதை இறக்கி மிருகத்தின் மேல் வைத்து அதன் மூலமாக, அந்த மிருகத்தை கொல்லுவதன் மூலமாக, அந்த ஆத்துமா பாதாளத்திற்கு செல்வதன் மூலமாக அந்த ஆவியும் பாதாளத்தில் தள்ளப்படுகிறது, பொல்லாத ஆவிகள். இதனால் அந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். இது கர்த்தருடைய நீதியாக இருக்கிறது. இது ஒவ்வொரு முறை அந்த மனிதன் பாவம் செய்வதும் ஒவ்வொரு முறை அந்த பலி செலுத்துவதுமாக நியமம் நடந்து வந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த பரிசுத்த பலியாக அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இப்பொழுது வெளிப்படுகிறது. சற்று கவனிக்கவும். கர்த்தர் பரிசுத்த பலியாக இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதனால் அவர் சிலுவை மரணத்தில் தம் ஜீவனை விட்ட போது அவருடைய ஆத்துமா நேராக பாதாளத்திற்கு சென்றது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வேத வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் பாதாளத்திற்கு சென்றார், அங்கு உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் பாதாளத்திற்கு அங்கு சென்றார். இவர் பரிசுத்த ஆண்டவராகிய மனுஷகுமாரனாய் இருப்பதினால் அவர் அங்கு சென்று அங்குள்ள பாதாளத்தின் ஆவியோடு சண்டையிட்டு அங்கு சாத்தானின் தலையை நசுக்கி அவர் திரும்பி வந்திருக்கிறார். பாதாளத்திற்கு அவர் போவதற்கு ஒரு வழியாக இந்த பூமியையும் சிலுவையையும் பயன்படுத்தி கொண்டார். இப்படி நடக்கவில்லை என்றால், இந்த நடைமுறைகளை கவனிக்கும் போது
அவர் பரிசுத்த பலியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருந்தது. அந்த நீதியை அவர் நிறைவேற்றினார். இவருடைய மனிதனுடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் பரிசேயரும் சதுசேயரும் யூதர்களும் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் அமைதியாய் பொறுமையாய் தாங்கி கொண்டிருந்தார். காரணம், இந்த நீதி நிறைவேற வேண்டும் என்று. அவர்கள் தங்கள் பாவங்களை என் தலையில் வைக்கட்டும் என்று பொறுத்து கொண்டிருந்தார். சரி, இது எப்படி அவர் தலைக்கு வந்தது என்றால், அவர்கள் சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவினிடத்தில் கத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வார்த்தையினால் ஒப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மனிதனுடைய இந்த பாவம் இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று ஒப்புக்கொண்டு வார்த்தை கொடுத்தார்கள். அதன் மூலம் கர்த்தருடைய இரத்த பழியை இவர்கள் சுமந்ததினால்தான் 2000 வருடங்களாக நியாய தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அவருடைய பாவ நிவாரணத்தையும் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மனிதர்களாகிய யூதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படி ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் பாதாளத்திற்கு சென்று மரணத்தின் தூதனை, அதாவது பொல்லாத சாத்தானை கொன்று முதல் மனிதர்களை ஏமாற்ற பொல்லாத சாத்தான் பூமிக்கு ஏறி வந்து அவர்களை பாவத்தில் விழ பண்ணினான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக பாதாளத்திற்கு சென்று அவனின் பற்களை உடைத்து பாதாளத்தின் மரணத்தின் வல்லமையை முறித்தார். யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பதினால் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி அவர் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை பிதாவிற்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நிறுத்துகிறார். இதனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்ய தகுதி பெறுகிறோம். நம்முடைய நீதி நிமித்தமோ நம்மளுடைய உழைப்பு ஊழியத்தின் நிமித்தமோ அல்ல, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் அவருடைய இரத்தத்தாலும் அவரை விசுவாசிப்பதன் மூலமாகவும் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இந்த அற்புதங்களையும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுவே உண்மையான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இப்படி கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் அர்த்தம் உள்ளதாகவும் மிக மிக பொருத்தமானதாகவும் கால நேரங்களை சுட்டி காட்டுவதாகவும் காலத்தை காட்டுகிற ஒரு கடிகாரம் போலவும் இவ்வுலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை சுட்டி காட்டும் கால கண்ணாடி போலவும் இந்த பண்டிகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழவும் போகிறது. குறிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் எக்கால பண்டிகையின் அன்று நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பாவ நிவாரண நாள் அன்று நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரோடு சேர்ந்து 1000 வருட அரசாட்சி தொடங்கும் நாள் கூடார பண்டிகை நாளாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பண்டிகையையும் ஒவ்வொரு காலங்களில் நிறைவேறும். இதை நாம் விசுவாசிப்போம், வேதத்தை ஆராய்வோம், அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதற் பலன் பண்டிகை வாரத்தின் முதல் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை குறிப்பிடுகிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு துக்கம் கொண்டாடுதலின் நிகழ்வாக, துக்கம் அனுசரிக்கும் விதமாக சிறுமையின் அப்பமாக புளிப்பில்லா அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திறங்கியதை குறிக்கிறது. அதுவும் நிகழ்ந்து முடிந்தது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நிரூபிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். எந்த வேத பகுதியையும் ஒதுக்காமல் அதிகமாய் தியானித்து விசுவாசித்து ஆராய்ந்து பார்க்கும்போது சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.